என்னன்னா இப்ப நீங்க கேட்கிற மாதிரியே நல்ல கேள்விகள். அதாவது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புது. இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பிரச்சனைகளை வந்து எங்க தலைவர் எடுத்து உரைக்கிறார். எதுக்கு எடுத்து உரைக்கிறாருன்னா இளைஞர்களுக்கு போய் சேரணும். பொதுவா பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் நிறைய மிகுந்த பகுதி தான் எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெசவாளர்களுக்குன்னு சில கூட்டமைப்பு இருக்கு, சங்கங்கள், என்ன சொசைட்டில வச்சிருக்காங்க. அந்த சொசைட்டிலுமே வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மாத்தி இவங்களுக்குள்ளே புகார் நடந்திருக்கு. சோ அந்த மாதிரி ஊழல் இல்லாத என்ன மாதிரி நம்மளோட ஆட்சி கொண்டு வர முடியும். அதே மாதிரி நெசவாளர் எல்லாருக்குமே ஒரு ஊதிய உயர்வு வேணும். இப்போ அவர் சொன்னார் ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து மினிமம் இவ்வளவுதான் ஊதியம் கொடுக்குறாங்க. ஏன் அவங்களால இன்னும் அடுத்து அப்கிரேட் கொடுக்க முடியல? ஏன்னா நம்ம டெவலப்டு சிட்டியா மாறிச்சு. காஞ்சிபுரம் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷனா மாறிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முனிசிபலா இருந்தது, இப்ப கார்பரேஷனா மாறிச்சு. இன்னொரு விஷயம் சொன்னாரு, பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பஸ் ஸ்டாண்டு. வெளியில மாநிலத்துல இருந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ண வராங்க. பட் அவங்களால ஒரு கரெக்டான ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வர முடியல. பஸ் ஸ்டாண்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய பஸ் ஸ்டாண்ட், அது இன்னும் டெவலப் பண்ணாம வச்சிருக்காங்க, நீட் பண்ணாம வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்க தலைவர் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ரிலேட்டடா தான் யோசிக்கிறார். அதே மாதிரி எல்லாருக்குமே போய் சேரணும். இப்போ காஞ்சிபுரம் நெசவாளர் இருக்காங்க, நெசவாளர் எல்லாருமே முன்னேறாங்களா? கொஞ்சம் பேர் முன்னேறி இருப்பாங்க, ஆனா இன்னும் எவ்வளவு பேர் முன்னேறாம இருப்பாங்க. அவங்களுக்கான டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாலஜில யோசிக்கிறாரு. அதே மாதிரி பாலாறு சம்பந்தமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, பிள்ளையார்பாளையன்ற ஒரு நிறைந்த பகுதியே வந்து நெசவாளர் பகுதி தான். அங்க இன்னும் பார்க்கலாம் நிறைய ஓட்டு வீடு இருக்கு, இன்னும் சின்ன சின்ன குறுகியலான வீடு கூட இருக்கு. இன்னும் ஏன் அவங்களால டெவலப் ஆகல? 40 வருஷமா நெசவாளர்களா தான் இருக்காங்க. 40 வருஷமா நம்ம மாத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களால டெவலப் ஆகல. லோயர் கிளாஸ், அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ் பிரிக்கிறேன். லோயர் கிளாஸ் தான் இருக்காங்க, மிடில் கிளாஸ் தான், அப்பர் கிளாஸ் தான் டபுள் அப்பர் கிளாஸா போயிட்டு இருக்காங்க. சோ நம்ம லோயர் கிளாஸ்ல இருந்து அடுத்த நிலைமை கொண்டு போகணும். எங்க தலைவர் சொல்றது என்ன, பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கணும் போது எல்லாருக்குமே எல்லாம் போய் சேரணும். மெயினா மெடிக்கல் எஜுகேஷன் எல்லாமே குவாலிட்டியா கிடைக்கணும், எல்லாருமே ஒன்னா போய் சேரணும்ன்றது எங்க தலைவர் சொல்றாரு. அதுபடி எங்களுடைய எனர்ஜெட்டிக், எங்களுக்கு என்ன தோணுதோ, மக்களுக்கு என்ன செய்யணும் நாங்க ஆசைப்படுறோம் இளைஞர்களா, அதை வந்து அவர் எங்க தலைவர் வந்து வெளிப்படையா சொல்ல வராரு. அது நாங்களும் ஏத்துக்கிறோம். ஏத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடக்கிறோம்.